எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடம் பெற்ற அறிவட்டையா நாயனார் பற்றி இந்த நாயனார் வரலாற்றில் தெரிந்து கொள்ளலாம். அறிவத்தைய நாயனார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்ணந்தங்குடி என்னும் ஊரில் ஒரு செல்வச் செழிப்பான வேளாளர் குடும்பத்தில் தாயனார் என்ற பெயரில் பிறந்தார். தாயனார் தீவிர சிவபக்தர் மற்றும் கண்ணமங்கலம் கிராமத்தில் தனது மனைவியுடன் வசித்து வந்தார். தாயனார் கண்ணமங்கலத்தில் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் நேர்மையான வாழ்க்கையை நடத்தினார். அவர் வளமான விவசாய நிலத்தையும் போதுமான செல்வத்தையும் பெற்றிருந்தார். தாயனார் மற்றும் அவரது மனைவி சிவனுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதாக சபதம் செய்தனர். சிவனுக்கு நைவேத்தியமாக கீரையுடன் சமைத்த அரிசி வகைகளை வழங்குவதை தம்பதியினர் வழக்கமாக கொண்டிருந்தனர். தாயனார் சிவனுக்கும் அவரது பக்தர்களுக்கும் சேவை செய்வதன் மூலம் தனது பணிவான மற்றும் அடக்கமான வாழ்க்கையை பக்தியுடன் தொடர்ந்தார். சிவன் தாயனார் மற்றும் அவரது மனைவியின் பக்தி மற்றும் நம்பிக்கையை சோதிக்க விரும்பினார். தாயனார் தனது செல்வத்தை படிப்படியாக இழந்தார், ஆனால் அவரது பக்தி இன்னும் அப்படியே இருந்தது. ஒரு காலத்தில் பண்ணை உரிமையாளராக இருந்த தாயனார் தற்போது வயல்களில் தினக்கூலியாக வேலை செய்து வருகிறார். ஆனாலும் அவர் தனது பக்தி கடமைகளை தொடர சபதம் செய்து கூலியாக சம்பாதித்த தானியங்களிலிருந்து சிவனுக்கு சமைத்த அரிசியை வழங்கினார். அவர் தனக்கு எஞ்சியிருந்த தரமற்ற தானியங்களுடன் போராடினார் மற்றும் சிவன் மீதான தனது உறுதியான நம்பிக்கையால் வறுமையில் வாழ்ந்தார். காலங்காலமாக வறட்சி மற்றும் பஞ்சத்தால் கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தாயனாரும் அவரது மனைவியும் வாழ்வாதாரத்திற்காக போராடினர் மற்றும் ஒன்றாக நாட்கள் பட்டினி கிடந்தனர். தாயனாரின் மனைவி துன்பங்களைக் கண்டு மனம் தளரவில்லை. இறைவனுக்கு தொடர்ந்து சேவை செய்ய தம்பதியினர் தங்களிடம் இருந்த அனைத்தையும் விற்றனர். ஒரு நாள் தம்பதிகள் ஒரு கூடை நிறைய சமைத்த அரிசி, பச்சை கீரை, மாங்காய் ஊறுகாய், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் மற்றும் புனித சாம்பல் ஆகியவற்றை தயார் செய்து அடைத்தனர். அன்னதானம் வழங்க கண்ணந்தக்குடி சிவன் கோவிலை நோக்கி சென்றனர். வயதான தம்பதிகள் மெலிந்து காணப்பட்டனர் மற்றும் இடைவிடாத பட்டினியால் தங்கள் ஆற்றலை இழந்தனர். பசியும் வறுமையும் அவர்களை வரித்துக் கொண்டிருந்தன. உணவு கூடையை சுமந்த தாயனார் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தார். சாப்பாடு தரையில் விழுந்து வீணானது. தாயனார் மிகவும் மனம் நொந்து அழுதார். அவனது கவனக்குறைவுதான் கடவுளுக்கு உண்டான உணவை இழந்ததற்கு காரணம். பாவத்திற்காக தன்னைத்தானே தண்டிக்க விரும்பினான். ஒரு குத்துவாளை எடுத்து அவன் கழுத்தில் திணித்தான். தாயனார் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தார். அவர் தற்கொலை முயற்சியை தடுத்தார். அவர் கண்களை திறந்தபோது சிவனும் அவரது துணைவியார் பார்வதியும் தங்கள் காளை வாகனத்தில் அமர்ந்து தம்பதியர் முன் தோன்றினர். சிவன் தம்பதியரின் தன்னலமற்ற பக்தி மற்றும் நம்பிக்கையை பாராட்டினார். மேலும் அவர்கள் நம்பிக்கையின் சோதனையில் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தார். சிவன் தம்பதியருக்கு முக்தியை அருளினார்.